பிரைஸ் பீ டு காட். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த துதி வேளையிலே உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவரே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், அவரே நமக்கு உதவி செய்கிறவர், அவரே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், அவரே நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உடனிருந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அவரே நமக்கு பலன் கொடுக்கிறவராயும் அவரே நமக்கு பலனை பெருக செய்கிறவராயும் இருக்கிறார். என்னோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க ஆயத்தம் உள்ளவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பதாக அவரையே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில் நம்மையே நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அவன் எழுதி வைத்திருக்கிறான். மிகுந்த போராட்டத்திற்குள்ளே அவனுடைய வாழ்க்கை தள்ளப்படும் பொழுது ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை அவன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் அநேக சங்கீதங்களை பார்க்க முடிகிறது. அதுல இந்த ஒரு சங்கீதத்திலே இப்படியாய் வசனம் சொல்லுகிறது. அவன் சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என்னுடைய ஏக்கங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் தவிப்பு உமக்கு முன்பாக மறைவாய் இருக்கவில்லை என்று தாவீது மிக அழகாக தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். இன்னொரு இடத்துல அவர் எழுதுறாரு, ஆண்டவரே, நான் எங்க போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் நீர் எல்லா இடத்திலும் இருக்கிறீர், நான் வானத்துக்கு உயர ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்திற்கு போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நீர் என்னை நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று மிக அழகாய் தன்னுடைய சங்கீதத்தில் அவன் எழுதி வைத்திருக்கிறது போல இந்த நேரத்திலே நாமும் தேவனை உயர்த்துகிற வண்ணமாக, ஒருவேளை நாம் ஆராதிக்கும் பொழுது நமக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், நாம் தேவனை முழு சிந்தையோடு அவரை நாம் தேடும் பொழுது, முழு பலத்தோடு அவரை நாம் தேடும் பொழுது, முழு கிருபையோடு நாம் அவரை தேடும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க வல்லவராயிருப்பார். இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் மறந்து, நமக்கு இருக்கிற கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் மறந்து, வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பேரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது போல, ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் இன்றைக்கு அனுபவிக்க இந்த நேரத்தில் நாம் ஆயத்தமாவோம். இருக்கிற இடத்துல உண்மையாய் ஆண்டவர் நோக்கி 2 கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வருகிற பரலோகத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரே, என்னுடைய ஒத்தாசையை பரலோகத்திலிருந்து நீர் அனுப்புவீராக. இந்த நேரத்தில் நாங்க துதிக்கிறோம்ப்பா. யோசித்து பாருங்க, நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவர், நம்முடைய ஆபத்திலே நமக்கு உதவி செய்தவர், நம்முடைய பலவீன நேரங்களில் நம்மை தூக்கி சுமந்தவர், ஏன் நம்மை பலவானாய் மாற்றினார். அவருடைய கிருபைகளாலே அவருடைய இரக்கத்தாலே நம்மை முடிசூட்டி நாள்தோறும் நம்மை நடத்தி வருகிறாரே. ஓ, அந்த உன்னதமான தெய்வத்தை நல்ல 2 கைகளை உயர்த்தி பரலோக தேவனுக்கு முன்பதாக, பரலோக ராஜாவுக்கு முன்பதாக, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே தகுதியான தெய்வம், ஓ நீர் ஒருவரே எங்களை உண்டாக்கினவர், நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்கிறவர். Oh, we love you, Jesus. We love you, Lord. We love you, Lord. உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரியவர், நீர் ஆராதனைக்குரியவர். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம்,
நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. சொல்லி பாடுவோமா? நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அதிசயமே. ஆராதனை ஆராதனை, இந்த நேரத்தில் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். அடைக்கலமே, அதிசயமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை, கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள், உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, பாடுவோம் ஓ உமக்கே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே, வல்லவரே வல்லவரேன்னு சொல்லி பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, எங்களுக்காகவே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. உணர்ந்து உணர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்களை படைத்த தெய்வமே, உமக்கு ஆராதனை ஆராதனை. Lift your name, Lord. ஆராதனை, we lift your name. பரிசுத்தரே, படைத்தவரே, உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை
பிரியேனையா. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சய. ஒரு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் சொல்லுவோமா? ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே சொல்லுவோம், இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி இன்னும் ரட்சகரே இயேசுநாதா we love you Lord. ஆராதனை உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே ரெண்டு கைகளை உயர்த்தி அதிசயமே ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்திலே வந்து அவரை துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு நல்ல நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது பாடினது போல, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பரிசுத்தராக துணையாளராக கேடகமாக இருக்கிறீங்க. எங்களோடு கூட நீர் இருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே. இந்த நாளில் எங்கள் மத்தியில இறங்குவீராக, எங்கள் மத்தியில இறங்குவீராக, துதிக்கிற மத்தியில இறங்குவீராக, துதிக்கிற பிள்ளைகள் நடுவில் இறங்குவீராக. எங்கே 2 அல்லது 3 பேருடைய நாமத்தினாலே தொழுவார்களோ அங்கே அவர்கள் மத்தியில இருப்பேன் என்று சொன்னவர், துதிகளிலே பிரியப்படுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. கைகளை உயர்த்தி, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உணர்ந்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே.
மகிமை உமக்கன்றோ. கைகளை உயர். மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் சொல்லுங்க, ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. இந்த நாளிலே அறிக்கை எடுக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நல்ல தேவனாக, அவரே நல்ல கண்மலையாக, அவரே நல்ல தகப்பனாக நம்மை நடத்தி வருகிறாரே. அவர் இல்லாத வாழ்வு, அவர் இல்லாத வாழ்வு நமக்கு வாழ்வாகாது. அவர் இல்லாத ஊழியமாகாது. அவரே நமக்கு உயர்ந்த தகப்பனாக, அவரே நமக்கு நல்ல சேற்றரவாளனாக, அவரே நமக்கு எல்லா நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம். எங்களுக்கு வெறுமையான வாழ்க்கை ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கை, நீர் இல்லாத அந்த அனுபவம், நீர் இல்லாத அந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில வெறுமையை மட்டும்தான் கொடுக்கப்பா. உம்மோடு கூட இணைந்து ஜீவிக்கிற அனுபவம், உம்மோடு கூட நெருங்கி வாழுகிற அனுபவம் இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. துதிக்கிற இந்த வேளையில எங்களுக்கு தேவை. எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக, எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுவீராக. உம்முடைய மகிமை எங்கள் மேலே இறங்குவதாக, எங்கள் மேலே இறங்குவதாக, எங்கள் மேலே இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. இன்னும் உயர்த்தி சொல்லுவோம், மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கைகளை உயர்த்தி, எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே சொல்லுவோம், உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. கைகளை உயர்த்தி, ஆண்டவர் தான் நம்முடைய பலன், ஆண்டவர் தான் நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவர் தான் நம்முடைய கோட்டை என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே நீர் மாத்திரம் எனக்கு பலனாய் இருக்கிறீர். நான் சோர்வுற்ற நேரங்கள் எல்லாம், நான் கலங்கின வேலை எல்லாம் நீர் எனக்கு உயர்ந்த தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறீர். எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அவரோடு கூட நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அவரோடு கூட வாஞ்சிக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. உயிருள்ள நாள் எல்லாமே. நமக்கு நல்ல பலனாக தேவன் இருக்கிறார். நமக்கு நல்ல கண்மலையாக அவர் இருக்கிறார். நமக்கு நல்ல கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார்.
இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிற இந்த வேளையிலே நம்முடைய இருதயம் ஒருவேளை போராட்டத்துக்குள்ள இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்தி, நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன், மகா வறட்சியான காலங்களில் நம்மை நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது போல நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றி போலும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எல்லாவற்றையும் மறந்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சரீர சுகவீனங்கள் இருக்கலாம், சரீரத்தில் பலன் இழந்து போய் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். படுத்த நிலைமையிலே இப்பொழுது நீங்கள் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர், என் ஆண்டவர் விடுதலை தருகிறவர். இந்த காரியம் என்னை விட்டு நீங்குமா, இந்த காரியம் என்னை விட்டு போகுமா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் வந்து உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அவருடைய சமூகம் இருந்தாலே போதும், அவருடைய பிரசன்னம் இருந்தாலே போதும். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. நம்மை தேற்றுகிற தேற்றவாளன் அவர் இருக்கிறார். நம்மை உருவாக்குவதற்கு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். உடைந்து போய் அவர் கிட்ட வரும் பொழுது, நொறுங்கி போய் அவர் கிட்ட வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறவர், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். 2 கைகளை உயர்த்தி ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறவராயிருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். எதை குறித்தும் பயப்படாமல், வருங்கால பயங்கள் எல்லாம் ஒருவேளை வாட்டி வதைக்குதோ, வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு, அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. கைகளை உயர்த்தி ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. தேவனை புகழ்ந்து பாடும் பொழுது அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து நாம் அவரை ஆராதித்தோம் என்று சொன்னால், போராடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, பலவீனப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, சரீரத்தில் பலனை இழந்து போய், ஆத்மாவிலே பலனை இழந்து போய், ஆவியிலே உற்சாகத்தை இழந்து போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மாத்திரம் நான் துதிக்கும் பொழுது இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
ஒரு நாளும் பயப்படாமல் கலங்காமல் அவரையே முன்னிறுத்துவோம், அவரையே பிரசன்னராய் நாடிக்கொள்ளுவோம். இவ்வளவு நேரம் தேவன் நம் மத்தியில் அசைவாடின நம்மோடு கூட இடைபடுகிறதுக்காக அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். சகல துதி கன மகிமையாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் மாறாத நாமத்தில் பிதாவே.